வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் தி ஃபுட் இன் யூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹாட் அண்ட் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதோட தொலியெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த மாவுத்தன்மை போக்குறதுக்காக ஒரு 2-3 தடவை இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு கழுவிட்டு ஃப்ரை பண்ணோன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி பண்ணால் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சு கழுவி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி நல்ல ஒரு கோல்டன் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கை அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா ஈவனாக ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொட்டேட்டோ க்யூப்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ரிமைனிங் இருக்கிற இந்த ஆயிலை நீங்கள் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இதே பேன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனியாக வேறு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அந்த க்ரஷ் பண்ண கார்லிக், கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணோன்னா அவ்வளோதான், நம்மளோட ஹாட் அண்ட் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை தயார். இது ஒரு சூப்பரான ஸ்நாக் அண்ட் சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.